சிம்பிளாக ஒரு முட்டை குழம்பு பார்க்கலாம். கெட்டு போகாமல் இருக்கணும்னா வெங்காயத்தை நல்லா வெயிலில் காய வச்சுட்டு அதுக்கப்புறமா குக் பண்ணணும். ஃபஸ்ட்டு வந்து ஒரு பேன் வச்சுட்டு அதில் கொஞ்சமாக நல்லெண்ணெய் ஊற்றிட்டு பட்டை, லவங்கம், ஏலக்காய், சோம்பு, இந்த கிராம்பு இதெல்லாம் போட்டுட்டு நல்லா ஒரு வதக்கிடலாம். அதுக்கு கூட வந்து நல்ல பொடிசாக கட் பண்ண வெங்காயத்தை வெயிலில் வச்சுரும்போது அதை நல்லா கட் பண்ணி போட்டுடலாம். இஞ்சி பூண்டு மெழுகு போட்டுட்டு பச்சை மிளகு போட்டுட்டு நல்லா வதக்கிடலாம். நல்ல பச்சை வாசனை போயிடும். அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா கொஞ்சமாக வந்து சிக்கன் பொடி, சிக்கன் மசாலா, அதாவது தனியாத்தூள், கரம் மசாலா, மஞ்சத்தூள், காஷ்மீர் சில்லி பொடி, இது எல்லாமே போட்டுட்டு நல்லா ஒரு வதக்கிட்டு அதுக்கப்புறமா தக்காளியை நல்லா கழுவிட்டு கொஞ்சமாக ஆற வச்சுருந்து பேஸ்ட் ஆக்கிக்கோங்க. அதையும் போட்டுக்கோங்க. நல்லா ஒரு மிக்ஸ் கொடுங்க. மிக்ஸ் கொடுத்து கொஞ்சமாக பாயில் ஆகட்டும். அதுக்கப்புறமா கொத்தமல்லியும் கறிவேப்பிலையும் போட்டுடலாம். அதுவும் நல்லா கொஞ்சம் வேக விட்டுடலாம். அதுக்கப்புறமா முட்டையை போட்டுருங்க. முட்டையை போட்டு கொஞ்சம் நேரத்தில் மூடி போட்டு வச்சு திருப்பியும் ஒரு கிண்டிட்டு நீங்கள் வந்து திருப்பியும் கொதிக்க வச்சு திருப்பி இந்த மாதிரி எடுத்திங்கன்னா முட்டை குழம்பு வந்து உங்களுக்கு வந்து 3 நாள்னு 4 நாள் கூட இருக்கும். கெட்டு போகாது. இந்த வெங்காயத்தை நல்ல வெயிலில் வச்சு காய வச்சு அதுக்கப்புறமா நம்ம சமையல் டைமில் உபயோகித்தால் கெட்டு போகாமல் இருக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.